தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புஷி ஆனந்துடன் முதலமைச்சர் ரகசிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். புஷி ஆனந்துடன் முதலமைச்சர் ரகசிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களுக்கும் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மேலும் கேரளா மற்றும் மேற்கு வங்காளத்துக்கும் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் புதுச்சேரி இன்னும் மாநில அந்தஸ்து பெறவில்லை. புதுச்சேரியில் மொத்தம் 30 சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி உள்ளார். என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசாங்கம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் ரங்கசாமி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க விரும்புகிறார். பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டால் ஆட்சியை தக்க வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்க அவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று மாலை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துடன் ரங்கசாமி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். நேற்று மாலை புஷி ஆனந்துடன் ரங்கசாமி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக வெற்றி கழகத்தை என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா, அல்லது பாஜகவை கூட்டணியிலிருந்து நீக்கிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளாரா என்று என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு புரியாமல் விழி பிதுங்கி போய் உள்ளனர். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து அவர் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புஷி ஆனந்துக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக புதுச்சேரி சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது.